Hello students, welcome to our social science class. Social science standard 6 geography unit 2 land and oceans. Land and oceans. Land means நிலப்பரப்புகள் மற்றும் oceans means பெருங்கடல்கள். ஸோ இப்போ இந்த லெசனில் நம்ம லேண்டை பற்றி ஓஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம 5th ஸ்டாண்டர்டில் ஓஷன்ஸ்லாம் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எர்த்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எர்த்தில் 71% வாட்டராக இருக்குது. இதுவே 29% தான் லேண்ட் நிலப்பரப்பாக இருக்குது. ஸோ 71% எப்படி இருக்குது? ஃபுல்லாக வாட்டர், அதாவது ஓஷன்ஸ், இது மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க. 29% மட்டும்தான் நம்ம என்ன இருக்குது, நம்ம வாழக்கூடிய இந்த நிலப்பகுதியெலாம் இருக்குது இல்லையா, இந்த நிலப்பகுதி இருக்குது. ப்ளஸ் நிலத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வாழ்கிற பகுதி வந்து லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எர்த்தோட சர்ஃபேஸ் எப்போவுமே, அதாவது மேற்பரப்பு எப்படி இருக்காது, நாட் ஈவனாகவே இருக்காது. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஏன் அப்படின்னாக்கா இப்போ மவுண்டெயின்ஸ் இருக்குது, டீப் ஓஷன்ஸ் இருக்குது, அண்ட் அதர் லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த லேண்ட் ஃபார்ம்ஸை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க, அதை பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய லேண்ட் ஃபார்மை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க 3 ஸ்டேஜாக. ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். இந்த 3 ஆர்டராக இந்த லேண்டை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து காண்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸ், செகண்ட் ஆர்டரில் வந்து மவுண்டெயின்ஸ், பிளாட்டூஸ் அண்ட் பிளைன்ஸ், தேர்ட் ஆர்டரில் வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ் இருக்குது. இந்த ஆர்டரில் நம்மளுடைய லேண்ட் ஃபார்ம்ஸை கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய சங்க காலத்தில் இந்த லேண்டை 5 அதாவது 5 வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இப்படி 5 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிஞ்சி அப்படின்னா மவுண்டெயின், அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைன்றது ஃபாரஸ்ட், அதாவது காடும் காடு சார்ந்த இடம், மருதம்ன்றது லேண்ட், அதாவது நிலம் நிலம் சார்ந்த இடம். இந்த நிலத்தில் தான் என்ன பண்ணுவோம்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுவோம். நெய்தல் அப்படின்னா நிலம், அதாவது கடலும் கடல் சார்ந்த இடமும் சொல்லுவோம். பாலை அப்படின்னா டெசர்ட் ஏரியா, அதாவது மணலும் மணல் சார்ந்த இடத்தை தான் டெசர்ட் அப்படின்னு அதாவது நம்மளோட சங்க காலத்தில் வகைப்படுத்தியிருக்காங்க இந்த லேண்டை. ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸில் காண்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸை பற்றி தான் பார்த்தோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் காண்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸ், காண்டினென்ட் அப்படின்றது வாஸ்ட் லேண்ட் மாசஸ், அதாவது மிக பரந்த நிலப்பரப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காண்டினென்ட், கண்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹியூஜ் வாட்டர் பாடிஸ், அதாவது மிக பறந்து விரிந்த ஒரு நீர் பரப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓஷன்ஸ் அதாவது அப்படின்னு சொல்கிறோம். 7 காண்டினென்ட் இந்த வேர்ல்டில் 7 காண்டினென்ட் இருக்குது. ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. காண்டினென்ட்லேயே ரொம்ப லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஷியா, ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா. Forget students, Asia is the largest continent, Australia is the smallest one. Okay, first order land forms la continent and ocean பார்த்தோம். continent பார்த்துட்டோம். next oceansல 5 oceans இருக்கு. என்னென்ன oceans அப்படின்னு பார்த்தோம்னா பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன், சவுத்தர்ன் அண்ட் ஆர்டிக் oceans. Pacific Ocean is the largest ocean in the world. இந்த வேர்ல்ட்லேயே எந்த ஓஷன் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் ஓஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பசிபிக் ஓஷன். ஓகே, ஆர்டிக் ஓஷன் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஓஷன் இந்த வேர்ல்டு. இந்த வேர்ல்ட்லேயே ஸ்மாலஸ்ட் ஓஷன் இந்த ஆர்டிக் ஓஷன், லார்ஜஸ்ட் ஓஷன் பசிபிக் ஓஷன். ஓகே, Isthmus, a narrow strip of land which connect 2 large land masses or separate 2 large water bodies. அதாவது 2 large land masses நிலப்பரப்பு, 2 பெரிய நிலப்பரப்புகளை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கும் 2 பெரிய நீர்ப்பரப்பு இருக்கு இல்லையா, வாட்டர் பாடிஸ், அதை பிரிக்கிற அந்த பகுதிக்கு பேர் தான் என்னது, இஸ்த்மஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்மில் மவுண்டெயின்ஸ், பிளாட்டூஸ் அண்ட் பிளைன்ஸ், அதாவது மவுண்டெயின்ஸ்னால் மலைகள், பிளாட்டூஸ்னால் பீடபூமிகள், பிளைன்ஸ்னால் சமவெளிகள். Mountains, a landform that rises 600 meters above its surroundings and has steep slopes is called a mountains. சுற்றுப்புற நிலப்பகுதி இருக்கு இல்லையா, இப்போ வாழ்கிற நிலப்பகுதியில் ஒரு பெரிய 600 மீட்டர் நிலப்பரப்பு மேலே உயர்ந்து இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மலைகள் அப்படின்னு சொல்கிறோம், மவுண்டெயின்ஸ்.
இந்த மவுண்டெயின்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி இருக்குன்னா ஐசோலேஷன். தட் மீன்ஸ் தனியாகவோ இல்லை குரூப்பாகவோ இருக்கும். இந்த மவுண்டெயின்ஸ் வந்து கண்டினியூட்டியாக இருக்கும் இல்லையா, கண்டினியூவாக. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மலைத்தொடர். அதாவது நீட்டமாக இருக்கிறது மலைத்தொடர், மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குன்னா 100 மீட்டர்ஸ்லேருந்து 1000 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மவுண்டெயின் ரேஞ்ச், மலைத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்கிறோம், ஏஷியாவில் உள்ள ஹிமாலயா, ராக்கி மவுண்டெயின்ஸ். அது ராக்கி மவுண்டெயின்ஸ் எங்கே இருக்குன்னா நார்த் அமெரிக்காவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டிஸ் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் இருக்கு இல்லையா, ஆண்டிஸ் மவுண்டன் ரேஞ்ச் அஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் எது அப்படின்னா ஆண்டிஸ் மவுண்டன் ரேஞ்ச் தான் இருக்குது. இது எங்கே இருக்குது, சவுத் அமெரிக்கா. ஓகே, இந்த ஆண்டிஸ் மவுண்டன் ரேஞ்ச் எத்தனை கிலோமீட்டர்னால் 7000 கிலோமீட்டர்ஸ். இந்த வேர்ல்டில் லாங்கஸ்ட் மவுண்டெயின்ஸ் ரேஞ்ச் இது ஆண்டிஸ். ஓகே, இந்த மவுண்டெயின்ஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு ஹையஸ்ட் பீக் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம பீக், அதாவது சிகரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மவுண்டெயின் ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறது என்னது, உயரமாக இருக்கிறது அப்படின்னா அதுதான் பீக், அதாவது சிகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ல்டஸ்ட் ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் பீக் தான் ஹையஸ்ட் பீக்கு இந்த வேர்ல்டு. Which country is Mountain Everest located in? எந்த கண்ட்ரியில் இருக்குது, நேபாள். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்டரில் மவுண்டெயின்ஸ் பார்த்துட்டோம். பிளாட்டூஸ் பார்க்க போகிறோம். பிளாட்டூஸ் மீன்ஸ் பீடபூமிகள். Plateaus are the elevated portion of the earth that have flat surface bounded by steep slopes. அதாவது நம்மளுடைய இந்த எர்த்தோட சர்ஃபேஸ் மேற்பகுதி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் உயர்த்தப்பட்ட பகுதியாக இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம பிளாட்டூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு டைனிங் டேபிள் இருக்குது இல்லையா, டைனிங் டேபிள் எப்படி இருக்குது, ஒரு இதோட கொஞ்சம் உயர்த்தப்பட்ட பகுதியாக இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பீடபூமிகள் அப்படின்னு சொல்கிறோம். பிளாட்டூஸ். Tibetan Plateaus is the highest plateau in the world, so it is called roof of the world. The flat topped part of the plateau is called tableland. The Chota Nagpur plateau is one of the mineral rich plateaus in India. ஹையஸ்ட் பிளாட்டூ இது அப்படின்னு பார்த்தோம்னா திபெத்தியன் பிளாட்டூஸ் தான். இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது உலகின் கூரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளாட் அதோடைய மேற்பகுதி எப்படி இருக்கணும், ஃப்ளாட்டாக சமவெளி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறோம், டேபிள் லேண்ட், அதாவது மேசை நிலம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டூஸ் இருக்குது. இந்த பிளாட்டூஸ் வந்து மினரல் ரிச், அதாவது அதிக கனிம வளங்கள் கிடைக்குது. ஸோ இங்கே சுரங்கப்பாதை வச்சு அதுலேருந்து என்ன எடுக்கிறாங்க, நிறைய கனிம வளங்கள் மினரல் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ஆர்டரில் மவுண்டெயின்ஸ் பார்த்துட்டோம், பிளாட்டூஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பிளைன்ஸ் மீன்ஸ் சமவெளிகள். இப்போ நம்ம வாழ்கிற அந்த நிலப்பகுதி, நம்ம வீடெலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா பிளைன்ஸ், அதாவது சமவெளிகள்னு சொல்கிறோம். பிளைன்ஸ் ஆர் எ ஃப்ளாட் அண்ட் relatively low lying land. Plains are usually less than 200 meter above the sea level. சமவெளி அப்படின்றது என்ன, ஒரு சமமான தாழ்நிலை தோற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. லோ லைங்னா தாழ்நிலை தோற்றம். ஒரு இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் தான் பிளைன்ஸ், அதாவது சமவெளி அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா sea level, அதாவது கடல் மட்டத்திலேருந்து 200 மீட்டர் அபோவ் மேலே இருக்கிறது தான் இந்த பிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த Mesopotamia and the Indus civilization developed in river plains. The Indo-Gangetic plain in North India is one of the largest plains in the world. The plains formed by river Kaveri and Vaigai are important plains found in Tamil Nadu. இந்த வேர்ல்டஸ்ட் சிவிலைசேஷன், அதாவது மிகவும் பழமையான ஒரு நாகரிகம் அப்படின்னா அது மெசபடோமியா நாகரிகம் தான். அப்புறம் இந்து சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, அந்த சிந்து சமவெளி நாகரிகம், இது எங்கே தோன்றி வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னாக்கா சிந்து சமவெளி பகுதியில் தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில், அதாவது வட இந்தியாவில் ரொம்ப லார்ஜஸ்ட் பிளைன் இந்த வேர்ல்டு, இந்த உலகத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சமவெளி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கங்கை சமவெளி தான். நம்ம தமிழ்நாட்டில் சமவெளிகள் எப்படி உருவானுச்சு அப்படின்னா காவேரி வைகை ஆறுகளால் தான் உருவாகுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம். இந்த தேர்ட் ஆர்டரில் வேலிஸ், பீச்சஸ், சாண்டியூன்ஸ், அதாவது பள்ளத்தாக்கு, கடற்கரை, மணல் குன்றுகள்,
இதை பற்றி பார்க்க போகிறோம். Third order landforms are formed on mountains, plateaus, and plains mainly by erosional and depositional activities of rivers, glaciers, winds, and waves. Valley, beaches, and sand dunes are some examples of third order landforms. அதாவது ரிவர்ஸ், கிளேசியர்ஸ், பனிப்பாறைகள், விண்ட்ஸ்னா காற்று, அண்ட் வேவ்ஸ் அதாவது கடல் அலைகள். இதோடைய மெயின் ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எரோஷனல் அண்ட் டிபோஷன், அதாவது அரித்தலும் படிய வைத்தலும் தான் அதோட முக்கியமான ஒர்க்கு. இது மூலியமாக தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா மவுண்டன்ஸ், மலைகள், பிளாட்டூஸ், பீடபூமிகள் அண்ட் பிளைன்ஸ், சமவெளிகள்லாம் உருவாகுது. இந்த லேண்ட் ஃபார்ம்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்டியன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஓஷன்ஸ், அதாவது பெருங்கடல்கள். There are 5 main oceans in the world: Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Southern Ocean and Arctic Ocean. இதில் 47% Pacific Ocean, 23% Atlantic Ocean, 20% Indian Ocean, 6% Southern Ocean, 4% Arctic Ocean. First, Pacific Ocean. The Pacific Ocean is the largest and deepest ocean on the earth. It covers about 1/3 of the earth's total area and spreads for about 168.72 million square kilometers. டீப்பஸ்ட் ஆழமான பெருங்கடலும் பெரிய கடலும் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது பசிபிக் ஓஷன் தான். இதில் 3ல் ஒரு பகுதி என்ன இருக்குது, இந்த பசிபிக் ஓஷன். இந்த வேர்ல்டில், இந்த இடத்துல 3rd 1 பார்ட், அதாவது 3ல் ஒரு பகுதி இந்த பசிபிக் ஓஷன் இருக்குது. எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 168.72 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரில் இந்த பசிபிக் ஓஷன் இருக்குது. Second one, Atlantic Ocean. The Atlantic Ocean is the second largest ocean on the earth. எர்த்தில் second largest ocean எது அப்படின்னு பார்த்தோன்னா Atlantic Ocean. It covers 1/6 of the earth's total area and spread for about 85.13 million square kilometers. அதாவது 6ல் ஒரு பங்கு இந்த அட்லாண்டிக் ஓஷன் கவர் பண்ணியிருக்கு அந்த ஏரியாவை. இது எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தா 85.13 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் இந்த ஓஷன் இருக்குது. Third one, Indian Ocean. The Indian Ocean is the third largest ocean on the earth's surface. பூமியோட நிலப்பரப்பில் 3வது பெருங்கடல் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ஓஷன். இட் கவர்ஸ் எவ்வளோ ஏரியா நிலப்பரப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 70.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரை ஆக்குபை பண்ணியிருக்கு. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் இந்தியா, தான் இந்தியாவுக்கு அருகையில் பக்கத்தில் இருக்கிறதுனால அது இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன ஷேஃபில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரையாங்குலர் ஷேஃபில் இந்தியன் ஓஷன் இருக்குது. Fourth one, Southern Ocean. The Southern Ocean surrounds the continent of Antarctica and is enclosed by the 60 degrees south latitude. It covers an area of 21.96 million square kilometers. The Southern Ocean இருக்கு இல்லையா, இது அண்டார்டிகாவை சுற்றி இருக்குது, அதாவது பக்கத்தில் சுற்றி இருக்குது. இது வந்து 60 டிகிரி சவுத் லேட்டிடியூட், அதாவது தெற்கு அச்சத்தில் சூழப்பட்டிருக்கு. இது கவர்ஸ் அன் ஏரியா. இதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 21.96 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்குது இது அந்த சவுத்தர்ன் ஓஷன். ஓகேவா, இந்த அண்டார்டிகா ஓஷன் இருக்குது, அதை சுற்றி என்ன இருக்குது சவுத்தர்ன் ஓஷன் இருக்குது. இதுதான் 60 டிகிரி சவுத் லேட்டிடியூட் அமைஞ்சிருக்கு இந்த சவுத்தர்ன் ஓஷன். The oceans, Arctic Ocean. The Arctic Ocean is the smallest ocean. It covers an area of 15.56 million square kilometers. Smallest ocean is the Arctic Ocean. Biggest ocean is the Pacific Ocean. Okay. It covers எவ்வளோ ஏரியா கவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா 15.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரில் கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் மவுண்டன்ஸ் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 11. இந்த மவுண்டன்ஸ் டேவை கொண்டாடுறதுக்காக ஸ்லோகன் ரெடி பண்ணுங்கள், போஸ்டர்ஸ்,
ப்ளே கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும். தருமபுரி பிளாட்டோ, கோயம்புத்தூர் பிளாட்டோ அண்ட் மதுரை பிளாட்டோஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. இந்த 3 பிளாட்டோஸை தமிழில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. இது எல்லாமே எங்கே இருக்குது? நம்மளுடைய தமிழ்நாட்டில். தி plains have been the cradle of civilization from the earliest times. For example, the Indus in India, the Nile Valley in Egypt are some of the early civilizations which developed and flourished. அதாவது ஆற்று சமவெளி பகுதி எல்லாம் இருக்கு இல்லையா, இங்கே தான் நம்முடைய பண்டைய நாகரிகங்களோட தொட்டில்களாக விளங்குனுச்சு. ஃபார் எக்ஸாம்பிளாக சிந்து நதி, எகிப்தில் உள்ள நைல் நதி, இங்கெல்லாம் வந்து என்னாச்சு, நம்மளுடைய நாகரிகங்கள் ரொம்ப செழித்தோங்கி வளர ஆரம்பிச்சிச்சு. Erosion is the process of removal of surface material from the earth's crust. The eroded materials are transported and deposited on the low-lying area. This process called as deposition. அதாவது பூமியோட மேற்பரப்பு இருக்குல்லையா, அந்த சர்ஃபேஸ் இதில் உள்ள பொருட்கள், இந்த பாறைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அரிக்கிறது. அதை அரித்து அகற்றுதல் தான் வந்து அரித்தல், அதாவது எரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரித்து அகற்றுது இல்லையா, இதோட துகள்கள், அந்த குட்டி குட்டி அந்த பீசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் கடத்தப்பட்டு தாழ்நிலை, அதாவது லோல ஏரியா இருக்கு இல்லையா, அந்த நிலங்களுக்கு கொண்டுட்டு போய் அங்கங்கே படிஞ்சிரும் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், படிய வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். If Mount Everest, which is the highest point, 8,848 meters, was plugged into the Mariana Trench, still there would be 2,146 meters of water left. The depth in meters from mean sea level is denoted as m. Mount Everest இருக்கு இல்லையா, எவரெஸ்ட் சிகரம், இது 8,848 மீட்டர்ஸ் இருக்குது. இதில் பார்த்துக்கோங்க, மரியானா அகழியில் வந்து 2,146 மீட்டர் அளவுக்குள்ளே மூழ்கிறோம். ஏதாவது ஒரு போட்டோன்னா 2,146 அளவில் மூழ்கிறோம். ஸோ இதோட ஆழம் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய கடலோட ஆழத்திற்கு இல்லையா, டெப்த்து, அதை எப்படி குறிக்கணும் அப்படின்னாக்கா மீட்டர்ஸ், அதாவது எம் அப்படின்ற ஒரு குறியீட்டால் தான் நம்ம வந்து குறிக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.